வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஆக்சுவலி இது வந்து இந்த ஜோதிட விதிகள் அந்த ஜாதகத்தில் விளக்கலாம் அப்படின்னு நினைச்ச வீடியோ. பட் இருந்தாலும் இன்னைக்கு காலையில் ரொம்ப எமர்ஜென்சியாக வந்த ஒரு ஜாதகம். என்ன ஜாதகம் அப்படின்னா, திருமண விஷயங்கள் கொஞ்சம் குழப்படியாகுது. சடன்லி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வேணான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை வந்து டீட்டெயில் மட்டும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாதக கட்டத்தை இங்கே பார்த்துக்கங்க. 1995 அடுத்த வருஷத்தில் 30 வயசு ஆக போகுது. ஓகேங்களா? அதே நேரத்தில் இயல்பாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு இயல்பு ஒரு ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. என்ன? ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 2ல ராகு, ராசிக்கு லக்னத்துக்கு 5ல நீச்ச செவ்வாயின் பார்வையை வாங்கிய ராகு. ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுதே என்ன இருக்கு? குழந்தை தாமதம் இப்ப இல்லை, குழந்தைன்னு சொல்லிட்டேன். இவங்களுக்கு திருமணம் இப்ப இல்லை, குழந்தை இப்ப இல்லை. அப்ப எப்போங்க திருமணம், எப்ப குழந்தை அமைப்புகள்? எப்படியும் இந்த இடத்துல முதல்ல நான் சொன்னேன், அவங்க கொடுத்த உடனே 5 நிமிஷத்துல என்னவா இருக்கும்? கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டே என்னவா இருக்கும்? ராசிக்கு 2ல செவ்வாய், 5ஆம் இடத்துல செவ்வாய் பார்வையை வாங்கின ராகு, அடுத்ததாக 9ஆம் இடமும் ஒரு மாதிரியாக டிஸ்டர்பா இருக்கு. குருவும் சனியின் பார்வையில இருக்காரு. குருவும் இங்க சனியுடைய பார்வையில கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில இருக்கிறாரு. அப்ப என்ன அமைப்பு? தாமதமான குழந்தை அமைப்பு, பெண் குழந்தை அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிற ஜாதகங்க. ஓகேங்களா? பார்த்தோன்னே அடுத்ததாக நேரா தசாபுத்திக்கு போயாச்சு. இப்ப இந்த குரு தசை நடந்துட்டு இருக்கு. குரு தசையில புதன் புத்தி 8ஆம் மாசத்துக்கு மேல வரப்போகுது. 6, 8 ஒரு மாதிரி சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக குரு தசை கேது அப்படி ஒன்றும் சாதகமான நிலை இல்லை. 2030 வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன் அடுத்தடுத்து சொன்னேன் அப்படின்னா, அடுத்ததாக வர்றது குரு தசையில கேது. நீச்ச செவ்வாயின் வீட்டுல அமர்ந்து இருக்கக்கூடிய கேது. இந்த இடத்துல நான் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேங்க. அடுத்ததாக குரு தசையில சுக்கிரன் புத்தி. குரு தசை சுக்கிரன் புத்தி நடக்கும் பொழுது சரியாக அஷ்டம சனி. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரிஸ்கான ஒரு விஷயம். அது அளவுக்கு மீறின ரிஸ்க். இந்த அளவுக்குலாம் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான தயாரா இருக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது. இந்த அமைப்புகள்ல இருந்து அதற்கு அது அந்த குரு தசை சூரிய புத்தி முடிந்ததற்கான பிறகு கிட்டத்தட்ட அவங்களுக்கே 30 வயசு 35 வயது ஆகிரும். 35 வயதுக்கு மேற்பட்ட அடுத்தடுத்த நிலைகள்ல திருமணம் இவங்களுக்கு நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு. காரகன் நன்றாக இருக்கிறார். களத்திர காரகன் நல்லா இருக்காரு. அந்த ஆதிபத்திய காரகமான குரு அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. திருமணம் நடந்தா என்ன நடக்குங்க? குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தைக்கு இங்க தாமத அமைப்பு இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் தான் கடன்னு ஒரு 10, 12 நிமிஷம் இல்லைங்க. அந்த கன்சல்டேஷன் முடிஞ்சிருச்சு. எமர்ஜென்சியா தான் வந்தாங்க. ஒரு 12 நிமிஷம் கூட இல்லை. அந்த அமைப்புல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது கூட மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அந்த அமைப்புல பார்த்த உடனே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த கல்யாண விஷயம் இப்ப நீங்க பண்ணாம இருக்கிறது பொண்ணுக்கு நல்லது. கல்யாணத்தை பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கோச்சார அமைப்புகள் அப்படி சாதகமான நிலையில எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். இதுதாங்க நிலை. இதுல பார்த்தோன்னே ஒரு விஷயம் தெரியுது. பார்த்தோன்னே ஓகேங்களா? என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தவொடனே தெரியிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? திருமணம் நடக்கல, குழந்தை இன்னும் இல்ல. ஆனா திருமணம் நடக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லிட்டேன். பெண் குழந்தை அப்படின்ற விஷயம் சொல்லிட்டேன். இதெல்லாம் தவிர்த்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தோனே, இப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த ஜாதகத்துல அப்படின்னு தெரிந்தவர்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்க்கு வந்து செக் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனா செக் பண்ணிட்டு யாரு சிறந்த கமெண்ட் 10 பேருக்கு சிறந்த கமெண்ட் கொடுத்திருந்தீங்கனாலும் 10 பேருடைய இதையும் அங்க நான் அடுத்த வீடியோல வாசிக்கிறேன். சரிங்களா? இதுக்கான கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்த பிறகு வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.